السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 3 நாட்களில் நாம் நினைத்ததை நடாத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான 3 திக்ருகள், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்ருகள், அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திக்ருகளையும் துஆக்களையும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய திக்ருகளும் துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். நாம் ஓரிரு தடவை ஓதிவிட்டு என்னுடைய துஆ கபூலாகவில்லை, நான் ஓதிய திக்ருகளுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட, தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வசனத்தை நாம் 2100 தடவைகள் ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வசனத்தை 2100 தடவை ஓதுவோம். அதன் பின்னால் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய சூரா தான் சூரத்துல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்று வரக்கூடிய இந்த சூரா கௌசரை 129 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் யா அலீம், யா அலீம் என்ற இந்த அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை 300 தடவைகள் ஓதுவோம். ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை, ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். மிகவும் அற்புதமான திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் 2100 தடவை, அதன் பின்னால் 129 தடவை சூரத்துல் கௌசர், அதன் பின்னால் யா அலீம் என்ற அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம். இதனை நாம் 300 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.